ஹலோ விவர்ஸ், உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல ரோட் சைட்லயோ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற மரங்களை பார்த்திருப்பீங்க. அதுவும் ஒன்னு இல்லைன்னா 2 மரங்கள் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். ஆனா இந்த வீடியோவை பாருங்களேன், 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 400 பைன் ட்ரீஸ் யானையோட தும்பிக்கை மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த இடம் போலந்து நாட்டுல இருக்கிற வெஸ்ட் பொமேரினியாவோட கிரிஃபனோ அப்படின்ற ஒரு சின்ன சிட்டில தான் இந்த வினோதமான காடு இருக்கு. இந்த காட்டுல சுமார் 400க்கும் அதிகமான பைன் ட்ரீஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் சாதாரணமா வளர்ந்தது கிடையாது. அதுக்கு பதிலா 3 மீட்டர் வளர்ந்து அப்படியே 90 டிகிரியில வளைஞ்சு திரும்பவும் நேரா வளர்ந்துருக்கு. இதை பார்க்க யாரோ வலுக்கட்டாயமா இதை வளைச்சு விட்ட மாதிரியே இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குன்னு சரியான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா 3 தியரியை மட்டும் முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 1930ல மரங்கள் சின்னதா இருக்கும் போதே வுட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து கப்பல் இல்லைன்னா மரப்பொருட்கள் செய்யறதுக்காக இதை வளைச்சிருக்கலாம் அப்படின்னும், வேர்ல்டு வார் வந்த உடனே இதை அப்படியே கைவிட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. 2வது தியரி என்னன்னா, பனி புயல் அதாவது ஸ்னோ ஸ்ட்ரோம் வந்தனால சின்னதா இருக்கும் போதே இந்த மரங்கள்லாம் வளைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வதா, இந்த இடத்துல ஏற்பட்ட கிராவிட்டி சேஞ்சஸ்னாலயோ இல்லனா இந்த இடத்துல இருக்க மண் காரணமா கூட இந்த மாதிரி மரங்கள் வளைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எதுக்குமே சரியான ஆதாரங்கள் கிடைக்காதனால இது எல்லாமே ஒரு தியரிஸாவே உலாவிட்டு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.